வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். சைக்காலஜி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் 5. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடுறேன் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு பார்த்து ஜிகே எல்லா வீடியோவும் போடலான்ட்ருக்கேன். சைக்காலஜியே தமிழில் போடலான்ட்ருக்கேன். பாருங்கள். TET psychology objective questions. Educational psychology mainly deals with teaching and learning, politics, agriculture, business. அப்போ என்ன வரும்? எஜுகேஷ்னல் சைக்காலஜி மெயின்லி எது டீல்ஸ் படித்தாவே உங்களுக்கு தெரியும். டீச்சிங் அண்ட் லேர்னிங். எஜுகேஷ்னல் சைக்காலஜி மெயின்லி டீல்ஸ் வித் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங். த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பிஹேவியர். இதில் யாவும் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பிஹேவியர் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட் டேஸ் லேர்னிங், மெமரி, திங்கிங், க்ரோத். இது என்ன ஆன்சர் வரும்? ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பிஹேவியரை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சேஞ்ச் இன் பிஹேவியர்னால் என்ன ஆன்சர் வரும்? லேர்னிங். The father of behaviorism is dash. Watson, Freud, Skinner, Pavlov. Behaviorismனாவே வாட்சன். Intelligence is the ability to learn and solve problems, eat food, run fast, sleep well. இன்டெலிஜென்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்கங்கிறது உங்களுக்கு படித்தாவே புரிஞ்சிடும். அப்போ எது ஆன்சர் வரும்? லேர்ன் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ். 5th one, the process of retaining information is called dash. The process of retaining information, ஒரு தகவலை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பார்க்கறது தான் ரீடைனிங் இன்ஃபர்மேஷன். அப்போ ஆப்ஷன் ஏ மெமரி, ஆப்ஷன் பி லேர்னிங், சி க்ரோத், டி எமோஷன். அப்போ ரீகால் பண்ணாவே உங்களுக்கு உடனே ஞாபகத்து வந்துடும். மெமரின்னு படித்தாவே உங்களுக்கு புரியும். அப்போ ஆன்சர் மெமரி. 6th, லேர்னிங் வித்தவுட் டீச்சர் கைடன்ஸ் இஸ் கால்டு டேஸ். டீச்சரோட கைடன்ஸே இல்லாமல் படிக்கிறதுக்கு என்ன? செல்ஃப் லேர்னிங், குரூப் லேர்னிங், ஃபார்மல் லேர்னிங், கிளாஸ் ரூம் லேர்னிங். படித்தாவே உங்களுக்கு தெரியும். வித்தவுட் டீச்சர் கைடன்ஸ்னாவே செல்ஃப் லேர்னிங் படித்தாவே ஆன்சர் தெரியும். மோட்டிவேஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்கரேஜ் பண்ணுறது. மோட்டிவேஷன் மீன்ஸ் என்கரேஜ்மெண்ட் டு ஆக்ட், ஃபியர், ஆங்கர், சேட்னஸ். மோட்டிவேஷனாக டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். என்கரேஜ்மெண்ட் டு ஆக்ட்னு ஆன்சர் மனசில் தென்பட்டுரும். என்கரேஜ்மெண்ட் டு ஆக்ட். சைல்டு டெவலப்மெண்ட் மெயின்லி ஸ்டடீஸ் growth of children, business, politics, sports. என்ன வரும் சொல்லுங்கள்? சைல்டு டெவலப்மெண்ட் மெயின்லி growth of children. Answer growth of children. 9th one, reinforcement theory was given by. யார் இந்த தியரி கொடுத்தாங்க? ஸ்கின்னர், ஃப்ராட், வாட்சன், பாவ்லாவ். ஆன்சர் இதுக்கு இன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரினாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் ஸ்கின்னர். 10th, லேர்னிங் பை டூயிங் வாஸ் எம்பசைஸ்டு பை டேஸ். யார் இந்த தியரிக்கு? ஜான் டூவி, ஃப்ராட், பாவ்லாவ், வாட்சன். அப்போ லேர்னிங் பை டூயிங்னு மனசில் செட் பண்ணிக்கணும். அது யாருக்கு சொன்னது? ஜான் டீவேங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.